நம்ம கேள்வியில் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ மல்டிப்ளை பண்ண ஆன்சரும் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I2 மல்டிப்ளை பண்ணுற ஆன்சரும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ மெயினில் இருக்கக்கூடிய 8 இடம் மாற்றிடணும். அடுத்தபடியாக -5 -4 அப்படின்றதுல சைன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறாக்கா அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா அந்த டிட்டர்மினண்ட்டில் 8 3 மல்டிப்ளை பண்ணினாக்கா 24. அடுத்து -4 -5 கீழே இருந்து மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ், அதனால் -20. 24 20 போய்ட்டதுனாக்கா 4. ஸோ அடுத்தபடியாக என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா 8 × 3 24. அடுத்தபடியாக -4 × 5 வந்து 24ன்னு வரும். அடுத்தபடியாக 8 × 4 32, -4 × 8 வந்து 32 0ன்னு ஆகிடும். அடுத்தபடியாக -5 × 3 போட்டினாக்கா -15, 3 × 5 போட்டிங்கன்னா 15 0 ஆகிடும். அடுத்தபடியாக -20 + 24ன்னு வரும், 4 ஆகிடும். அப்போது 4004. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் 4004 அப்படின்னு வரும். இப்போது I2 அப்படின்றது 1001. ஆனால் மாடலஸ் ஆஃப் ஏ வந்து 4ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போது அதுவும் ஆன்சரும் ஈக்குவல், 3 ஆன்சரும் ஈக்குவலாக வந்ததுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தபடியாக செகண்ட் சம். இப்போ கொடுத்துருக்கிற டிட்டர்மினண்ட் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆர்த்தோகனல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம்னா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ, அதன் ஆன்சர் வந்து ஐ அப்படின்னு வந்தால் எனஃப். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, ஏ டிரான்ஸ்போஸ்னாக்கா ஸோ ரோவை காலம் ரோவும் மாற்றினீங்கனாக்கா ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கீழே வந்துடும். அடுத்தபடியாக சைன் தீட்டா காஸ் தீட்டா அடுத்து வந்துடும். ஸோ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இப்போ மல்டிப்ளை பண்ணினாக்கா ஃபஸ்ட் ஒனில் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், அது 1 ஆகிடும். அடுத்து பேர் வந்து ஒரே ஜோடி ஒரு வாட்டி ப்ளஸ் ஒரு வாட்டி மைனஸில் வரும், அது 0 ஆகிடும். அதே மாதிரி கீழே வர 0ல் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வரும், 0 ஆகிடும். அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், அது 1 ஆகிடும். ஸோ ரிவர்ஸில் போட்டாலும் இதே I2 தான் வரும். அப்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஐ வந்ததுனால ஏ இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். மூணாவது கொஷின். ஸோ ஏ என்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இதுக்காக ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணால் 2ம் 7ம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஸோ 1ம் 9ம் வந்து ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா 2 9 கீழே திரும்பிடும், 1 7 கீழே திரும்பினா டிரான்ஸ்போஸ் முடிஞ்சது. ஸோ அதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சினாக்கா 14 - 9 வந்து 5 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்வெர்ஸ் அப்படின்ற போது ஸோ மேட்ரிக்ஸ் பை மாடலஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ மாடலஸ் இதனோட ஆன்சர் 1/5. ஸோ இதில் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா அந்த 2ம் 7ம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும், 9ம் 1ம் சைன் சேஞ்ச் ஆகிடும், இது 1 ஆகிடுச்சா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்வெர்ஸுக்கு என்ன ரூலு, ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பை மாடலஸ் ஆஃப் ஏ. மாடலஸ் ஆஃப் ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் ஆன்சர் தான் வரும், அதனால் 1/5 வந்துடுச்சு. ஸோ இப்போது 2ம் 7ம் இடம் மாற்றினா 7 2 ஆகிடும். அடுத்தபடியாக 1 9 சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ஆகிடும். இப்போது இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது வெளியே கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இதில் 2ம் 7ம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, -1ம் 9ம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆன பின்னாடி ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக கிடைக்குது, அதனால் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து 4th சம். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல மாடலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும். மாடலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும் அப்படின்னா எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ -1 எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கனாக்கா 1 - 4 -3. ஸோ -3ன்றது -1ஓட மல்டிப்ளை பண்ணால் +3 ஆகிடும். எப்பவுமே அடுத்து ஒரு ப்ளஸ்னால் அடுத்து மைனஸ், அப்போ -2 எடுத்திங்கனாக்கா 1 - 4ன்னு வரும், அதுவும் -3. ஸோ
மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும். அப்போது 3 + 6 9 ஆகிடும். கடைசியாக 2 எடுத்திங்கனாக்கா 2 - 2 அப்படின்னு வரும், 0 ஆகிடும். ஸோ அப்போது இதனோட ஆன்சர் வந்து 9. ஸோ அதுக்கு ரூட் எடுத்திங்கனாக்கா 3. ஆனால் A இன்வர்ஸ் = +or-1/√(= A × adjoint A. ஸோ இந்த வேல்யூஸை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னாக்கா ரிக்வயர்டு ஆன்சர் வந்து கிடச்சிடுது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா adjoint A கொடுத்துருக்கு, A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இதில் வழக்கம் போல் டிட்டர்மினன்ட் வரும்போது சென்டர் வேல்யூ மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு ரோவில், ஃபஸ்ட்டு வேல்யூ லாஸ்ட் வேல்யூ 0 இருக்கிறதுனால அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சென்டரில் சைன் சேஞ்ச் ஆகும், அப்போ அது +2 ஆகும். அதுக்கு கரஸ்பாண்டிங் எடுத்திங்கனாக்கா 36 - 18. 36 - 18 வந்து 18 வரும். 18 2s are 36 அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 6 அப்படின்னு வந்துடும். அதே பழைய ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ அந்த ஒரிஜினல் ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிரும். தேர்ட் ஒன். ஸோ இதுவும் அதே போல் ஒரு டிட்டர்மினன்ட் adjoint A கொடுத்துருக்காங்க, A கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இதில் வந்து A கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா adjoint வழக்கம் போல் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா 2க்கு வந்து 24, ஓகேவா? 24 × 2 வந்து 48 வரும். அடுத்தபடியாக மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா -6 - 14. ஸோ அப்போ -6 - 14 வந்து -20 ஆகிடும். ஸோ அது வந்து 40. அடுத்தபடியாக 2க்கு எடுத்திங்கனாக்கா 0 +24. ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா 16 அப்படின்ட்டு வரும். 16க்கு ரூட் எடுத்திங்கனாக்கா 4 ஆகிடும். ஸோ அப்போது வழக்கமான ரூல் பிரகாரம் ஃபார்முலாவில் A = +or-1/adjoint A × adjoint A. ஸோ இப்போது adjoint of adjoint A போட்டிங்கனாக்கா ஒரிஜினல் A வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ A = +or-, ஸோ அந்த கிவன் வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் adjoint A கொடுத்து A கேட்குறாங்க. A கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு adjoint A கண்டுபிடிக்கணும். வழக்கம் போல் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிங்கனாக்கா 1764 வரும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 42ன்னு வந்துடும். ஸோ இப்போது இதில் adjoint of A போட்டிங்கன்னா 1/√(A adjoint of adjoint A. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டுனாக்கா அவங்க அந்த ரிக்வயர்டு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அடுத்தபடியாக ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இது என்ன இருக்குது அப்படின்னாக்கா 3 rows 2 columns. இது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கும்போது அதில் ஸ்கொயர், மேக்ஸிமம் ஸ்கொயர் எடுத்து அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஸ்கொயர்னால் 2/2. 2/2 எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0 ஆகலை. அப்போ அதனுடைய ரேங்க் வந்து 2, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரேங்க் ஆஃப் இதில் சொல்லும்போது இதில் வந்து 2 row 4 column. இப்போ 2/4. இதுலேயும் மேக்ஸிமம் ஸ்கொயர் தான் எடுக்கணும். ஸ்கொயர் நம்பர் எடுத்திங்கன்னா 2/2. ஸோ இதுவும் வந்து 0 ஆகலை. அதனால் வந்து ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறோம். அடுத்தபடியாக இதில் வந்து ரேங்க் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரோ எக்லான் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஸோ ஓப்பனிங்கில் 1 எல் ஷேப்பில் 0 வர மாதிரி ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரோ ஒன்று அப்படியே விட்டுறீங்க. இப்போது செகண்டு ரோவில் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவில் சப்ராக்ட் பண்ணும்போது 0 -3 -2 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி R3யில் கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 0 -6 -4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போது இதை ஒன்ஸ் அகெயின் ஆப்ரேட் பண்ணுறோம். என்ன ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் லைனை ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆவோட ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ கடைசி லைனில் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது. இப்போ ஓப்பனிங்கில் 1 எல் ஷேப்பில் 0 ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசி லைன் ஃபுல்லாக எலிமினேட் ஆகிடுறதுனால பேலன்ஸ் இருக்கிறது 2 lines தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போது
இதனோட ரோ ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதே மாதிரி அடுத்து 3/4 மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்ம் வச்சு ரேங்க் கண்டுபிடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் 1 இருக்கணும். அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா R1ஐயும் R3ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுறேங்க. இப்போது R1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R2ஆல் சப்ராக்ட் பண்ணுறீங்க. R1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R2ஆல் சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து 0 -1 7 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி R1ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ R3ல் சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 0 -2 14 -4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த மேட்ரிக்ஸில் R2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R3ஆவோட சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகிடும் 0 0 0 -4. இப்போ ஓப்பனிங்கில் 1 எல் ஷேப்பில் 0 ரோ எக்லான் ஃபார்மில் வந்துடுச்சு. ஆனால் கடைசியில் 3 லைன்லேயும் 3 ரோலையும் நம்பர்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய ரேங்க் வந்து 3. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ரோ எக்லான் ஃபார்ம்லேயே வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரேங்க்கை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் 1 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போது ஃபஸ்ட் லைனில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் லைனில் சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 0 -3 1 -2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் லைனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி R3ல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 -6 2 -4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் லைனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R3ல் கழிச்சிங்கனாக்கா சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா கடைசி லைன் ஃபுல்லாக 0 0 0 0ன்னு ஆகிடும். ஓப்பனிங்கில் 1 எல் ஷேப்பில் 0. ஒரு லைன் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஒரு ரோ ரெடியூஸ் ஆகிட்டதுனால இதனோட ரேங்க் வந்து 2. அதே மாதிரி இதுலேயும் வந்து அடுத்த வந்து ரோ எக்லான் ஃபார்மில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரோவில் 2 காமனாக இருக்குது. அதனால் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றத விட்டுட்டு இதில் அடுத்து வந்து கொண்டு வரோம். என்னத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லைனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் லைனோட ஆட் பண்ணோம்னாக்கா we get the answer 0 2 8 7. அதே மாதிரி செகண்ட் லைனையும் தேர்ட் லைனையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குதுன்னா 0 10 -5 5. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த 2 லைனில் செகண்ட் லைனை -5ஆல் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா தேர்ட் ரோ ஆன்சர்ஸ் வந்து 0 0 45 30. இப்போ இதில் ஓப்பனிங்கில் நம்பர் 1 இருக்குது. ஆனால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓப்பனிங்கில் நம்பர் எல் ஷேப் 0 வந்துச்சு. 3 லைன்லையுமே நம்பர்ஸ் இருக்கிறதுனால ரேங்க் வந்து 3. ஓகே, இப்போது அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னாக்கா கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸ். ஸோ 2 பேர் ஆஃப் கொஷின்ஸ் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னாக்கா ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக முதல்ல மாடுலஸ் ஆஃப் ஏ எடுப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே ஆர்டர் மாற்றாமல் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன்
எடுத்திங்கனாக்கா 5 2 3 2 எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கனாக்கா 10 மைனஸ் 6 4 ஆகிடும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இங்கே 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ 4 ஆகிடுச்சு. இந்த 5 1 எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும், 3 2 சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது இன்வர்ஷன் மெத்தடில் சொல்யூஷன் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இந்த பி எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா இந்த சைடில் XY இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸ் 3 5. ஸோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுற ரூல் என்ன? ரோவில் கொண்டு போய் காலமில் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 2 3s are 6, -2 × 5 -10, -3 × 3 வந்து -9, 5 × 5 25. இதை சிம்பிளை பண்ணால் 4 வரும், 4ஆல் கேன்சல் பண்ணால் -1 ஆகிடும். இதை சிம்பிளை பண்ணால் 16 வரும், 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ்க்கு, செகண்ட் வேல்யூ ஒய்க்கு. ஸோ அப்போது x ஈக்குவல் டு -1, y ஈக்குவல் டு 4. இப்போ செகண்ட் சம்மில் எடுக்கிறீங்க. செகண்ட் சம்மில் எடுத்திங்கனாக்கா XY கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ 2 - 1 3 2. ஸோ இதை போட்டுறீங்க, எக்ஸ்பாண்ட் பண்ணுறீங்க 4. இங்கே கீழேருந்து போகும் எக்ஸ்ட்ரா மைனஸ், அப்போ இது வந்து +3 ஆகிடும். ஸோ 4 + 3 7. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ 1/7. 2 2 எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் சைன் சேஞ்ச் பண்ணும்போது -3 + 1 ஆகிடும். அடுத்து வழக்கமான ரூல் பிரகாரம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ அப்போது இந்த ஏ இன்வர்ஸும் பியோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 - 2. ஸோ 8 - 2 கொண்டு வந்து போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 16 - 2. அடுத்தபடியாக -24 -4. இப்போது இதை சிம்பிளை பண்ணால் 14 வரும், 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 ஆகிடும். இதை வந்து சிம்பிளை பண்ணால் -28 வரும், 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா -4 ஆகிடும். அப்போ எக்ஸோட ஆன்சர் 2, ஒய்யோட ஆன்சர் -4. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏபி அப்படின்ற 2 மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ரோவில் கொண்டு வந்து காலமில் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து 0 3 -2 -7. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது ரோ இங்கே 0 ஆகிடும், இங்கே வந்து -1 வரதுனால 6 ஆகிடும். இப்போ அட்ஜாயிண்ட் வரும்போது 0 -7 எக்ஸ்சேஞ்ச் இடம் மாறிக்கும், -2 +3லையும் சைன் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னும்போது என்ன ஆகும்? 1 / மாடுலஸ் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ அந்த 2 வேல்யூஸையும் கொண்டு வந்து சப்ளை பண்ணினாக்கா 1/6 அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த சம்மில் 2 மார்க்ஸ் சம்மாக இருக்கிறதுனால பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸும் இதே ஆன்சர் தான் அரைவாகும். இல்லை சார் வேண்டும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பி இன்வர்ஸ் தனியாக கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணோம்னாக்கா ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி பை மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பை மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா சேம் ரிசல்ட் ஒன்லி கெட் இட். இது 2 மார்க்ன்றதுனால இதை வந்து அப்படியே கேரி அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தபடியாக ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் ஆன்சர் காட்டிட்டு அப்படின்றதுனால வி கெட் தி ஆன்சர். சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பேட்டர்னில் ஏபி கொடுத்துருக்காங்க. ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ வழக்கம் போல் இதில் மல்டிப்ளை பண்ணும்போது ரோவில் ஓடி வந்து காலமில் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7 - 5 18 -11. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னாக்கா -77. ஸோ இங்கே போட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ 40 90 -77 சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 13 வந்துடும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏன்னும் போது 7 -11 இடம் மாறிக்கும், இதெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது வழக்கம் போல் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / மாடுலஸ் ஆஃப் ஏபி ஹோல் இன்வர்ஸ் அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏபி. ஸோ அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் காட்டி சிமிலர்லி பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் சேம் ஆன்சர் தான் கேரி அவுட் ஆகும். ஸோ போட்டுட்டு ஃப்ரம் 1 and 2 we get the answer. ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்
அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். இப்போது டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோவை காலமாக மாற்றுறது. ஸோ இப்போது இதில் வந்து -814 கீழே வந்துடுது. அடுத்தபடியாக 447 நெக்ஸ்ட்டு போயிடுது. 1 -84 நெக்ஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏவையும் ஏஎன்ஓசியும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணாக்கா we get the answer ஐடென்டி மேட்ரிக்ஸ். எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஐடென்டி ஆகுதோ ஸோ ஏஎன்ஓசி ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இது சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஒரு டிட்டர்மினண்ட்டாக கொடுத்தா எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா ஆல்ஃபா வர இடங்கள்லாம் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா காசு வந்து மைனஸை அப்சர்வ் பண்ணிவிடும், சைன் வந்து மைனஸை ரிலீஸ் பண்ணும். அப்போது சைன் இருக்க இடத்துல மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும், வேறு எங்கேயும் சைன்னு சேஞ்ச் ஆகாது. இதை 1 எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் ஆல்ஃபாவும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அந்த மெயின் டைகனலில் வரும். மற்றதெல்லாம் வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுனாக்கா அப்போ ஐன்னு வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிராமர்ஸ் ரூலில் சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஸோ xy கோஎஃபிஷியன்ட்ஸ் 5 -2 ஸோ 1 3. ஸோ அதை எடுத்து ஸோ டிட்டர்மினண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கனாக்கா 15 + 2 17 ஆகிடும். அடுத்து டெல்டா எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த நம்பர்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். 16 அந்த பக்கம் போனால் -16 ஆகிடும், 7 அந்த பக்கம் போனால் +7 ஆகிடும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு 5-1ன்ற இடத்த எடுத்துகிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கனாக்கா 34 வரும். இப்போ டெல்டா ஒய் வேணும்னா எக்ஸ் அப்படியே வச்சுருக்கணும். இந்த -2 3ல் இந்த -16 7 போட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கனாக்கா 17 வரும். ஸோ கிராமர் ரூல் பிரகாரம் எக்ஸோட ஆன்சர் வந்து டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ அப்போ -34/17 ஸோ -2. ஒய்யோட ஆன்சர் வந்து டெல்டா ஒய் பை டெல்டா 17. ஸோ 17/17 ஸோ ஆன்சர் வந்து 1. we get the answer 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அடுத்தபடியாக செகண்ட் ஈக்குவேஷனில் இப்போது எக்ஸு வந்து ரெசிப்ரோக்கல் இருக்குது, ஒய் வந்து மேலே இருக்குது. அப்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸோட ஆன்சர் ரிவர்ஸ்லேயும் ஒய்யோட ஆன்சரை சேமாகவும் எடுத்துக்கணும். வழக்கமான ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து 3 to 2 3 எடுத்துக்கிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கனாக்கா 9 - 4 வந்து 5 ஆகிடும். அடுத்து டெல்டா எக்ஸுக்கு பதில் டெல்டா 1 அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், பட் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க 12 13. ஸோ 12 13 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 3 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 12 13 எக்ஸ்பாண்ட் பண்ணி இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னாக்கா 10 ஆகிடும். டெல்டா ஒய்ன்னும் போது இந்த 2 3 அங்கேயே இருக்கும். அடுத்த 2 3 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 12 13 போட்டிங்கன்னா 15 வரும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா 1/x இது டெல்டா 1/xனால் டெல்டா 10/5 அப்படின்னு வரும். 10/5 அப்படின்னு சொல்லும்போது 2 ஆகும். அது ரெசிப்ரோக்கலாக பண்ணிங்கனாக்கா 1/2 ஆகிடும். ஸோ இங்கே 15/5 வரும். ஸோ அது ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 3 ஆகிடும். ஸோ இன்றைக்கி சம் புரிஞ்சுதா? தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.